குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு 10th ஸ்பெஷல் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா மேப் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மேப்பில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா 4 மேப்பை பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 5வது மேப் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தேவையான மெட்டீரியல்ஸ் கையில் எடுத்துக்கோங்க. மேப்பு பேனா பென்சிலு ரேசரு சாப்பிட்ற என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து 5வது மேப்பில் என்னெல்லாம் மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னு நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இதில் என்னெல்லாம் 1 மார்க் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். அதையும் நல்லா கவனமாக கேட்டுகிட்டே வாங்க, சரிங்களா? ஸோ இப்போ கையில் பென்சில் எடுத்துக்கோங்க, மேப் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிளாஸுக்கு போவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது மேப்பு. 5வது மேப் என்ன அப்படின்னா இந்தியாவோட பிளைன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிளாட்டியூஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சமவெளிகள், அதுக்கப்புறம் பீடபூமிகள் அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிளைன்ஸ் அப்படின்றத பற்றியா பார்க்க போகிறோம். இந்த பிளைன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமவெளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சமவெளிகள் அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா இந்தியாவில் மொத்தம் 4 சமவெளிகள் முக்கியமானதாக சொல்லலாம். ஒன்று ராஜஸ்தான் சமவெளி சொல்லலாம், 2வது பார்த்தோன்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி, 3வது கங்கை சமவெளி, 4வது பார்த்தோன்னா பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு 4 சமவெளிகள் மிக முக்கியமானது. இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா மொத்தம் 3 தான் கேட்குறாங்க, 1 வந்து கேட்கறது இல்லை, சரிங்களா? அந்த 3 தான் நான் எழுதியிருக்கேன். 1 பார்த்தோம் அப்படின்னா கங்காட்டிக் பிளைன், கங்கை சமவெளி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிரம்மபுத்திரம் கேட்கக்கூடிய கொஸ்டின். 2வது பிரம்மபுத்திரா பிளைன் அப்படின்றது பிரம்மபுத்திரா சமவெளி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தார் டெசர்ட் அல்லது இந்தியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தார் பாலைவனம் அல்லது இந்திய பாலைவனம். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளி அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, சரிங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ஒன்று கங்காட்டிக் சமவெளி கேட்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா தார் அல்லது இந்தியன் டெசர்ட் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பிளேஸ் கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மேப்ல இருக்கும், அந்த கொஸ்டின்ல கண்டிப்பாக இருக்கும், எல்லாமே இருக்கவே இல்லை. அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அந்த 3 இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். 4வது பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி அப்படின்றது இது வரைக்கும் அதிகமாக கேட்டதில்லை. ஜஸ்ட் நீங்கள் அது 4 இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒருவேளை இன்டீரியர் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா நம்ம எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கங்காட்டிக் பிளைன் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். கங்கை சமவெளி, சமவெளிகள் பெரும்பாலும் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆற்றங்கரைகளை தான் நம்ம சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பகுதிகளில் தான் நம்ம அதிகப்படியான விவசாயம் வேளாண்மை பண்ண போகிறோம். அதனால அதை என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம கங்கை சமவெளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கங்கை ஆற்றினுடைய 2 கரைகள் இருக்கக்கூடிய பகுதிகளை தான் நம்ம சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம பார்த்துருவோம். ஸோ கங்கை ஆறு அப்படின்றது நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு எஸ் ஷேப் அப்படின்னு நம்ம போடுவோம். இந்த ஷேப்பில் நம்ம போடுவோம், சரிங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பீங்க, நம்ம ரிவர்ஸ் இந்தியாவோட ரிவர்ஸில் போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. சிதா வந்து பார்த்தோம் அப்படின்னா கங்கை ஆறு, கங்கை ஆற்றினுடைய 2 கரைகள், இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கக்கூடிய கரைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சமவெளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கிருந்து ஆரம்பிச்சு, சரிங்களா? அதாவது இந்த பாஷன் இருக்கு இல்லையா, இங்கிருந்து இது வரைக்கும் இதுல இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ஒட்டி அப்படியே இன்னொரு லைன் போட்டுட்டு ஸோ இங்கே வந்து கொல்கத்தா பக்கத்தில், அதாவது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த நாயகர் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க, இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஜாயின் பண்ணிட்டு இப்போ இதை ஃபுல்லாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. அப்படி போட்டெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க உங்களுடைய பென்சிலில். ஸோ ரொம்ப அழுத்தி ஷேர் பண்ணிட வேண்டாம், லைட்டாக ஷேர் பண்ணலாம் போதுமானது, சரிங்களா? இதுதான் கங்காட்டிக் சமவெளி, கங்கை சமவெளி அப்படின்னு சொல்லுவோம், கங்காட்டிக் பிளைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? சரி, இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா பேர் எழுதிக்கலாம் நம்ம. ஸோ கங்காட்டிக் பிளைன் அப்படின்னு பேர் எழுதிக்கணும். இதுதான் கங்கை சமவெளி, சரிங்களா? ஒரு ஆறு, அதை சுற்றி நீள்வட்டமாக ஒரு ரவுண்டை போட்டு அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சு போயிடும், ஓகேங்களா? இது கங்கை சமவெளி. தென் 2வது பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்றது பிரம்மபுத்திரா பிளைன் அப்படின்றது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா அது எங்கே இருக்குது? ஸோ ஏற்கனவே நம்ம ரிவர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ ஆறுகளில் போடும்போது பிரம்மபுத்திரா போடும்போது ஒரு 7 அப்படின்ற நம்பரை மைண்டில் வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே 7 தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கிருந்து ஆரம்பிச்சு திஹாங் பள்ளத்தாக்கு வழியாக அப்படி இந்தியாவிலிருந்து பங்களாதேஷ் வழியாக உள்ள இந்தியா இருக்கும், இதுதான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு 3 பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் சீனாவில் போடும்போது இந்த ஆறுக்கு குவாங்கோ அப்படின்னு பேர், இந்தியாவுக்குள்ள வரும்போது இதுக்கு பிரம்மபுத்திரான்னு பேர், அதே பங்களாதேஷ்குள்ளே போகும்போது பார்த்தோன்னா ஜமுனா மேக்னா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இங்கே கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா பிரம்மபுத்திரா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ பிரம்மபுத்திரா எங்கே ஓடுது? இந்தியாவில் ஓடுது. அப்போ இந்தியாவுக்குள்ள மட்டும் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லைனாக போடணும். ஸோ இந்த ஆறை சுற்றி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நீள்வட்டம் போடுங்க, இந்த மாதிரி இந்த நீள்வட்டம் போடுங்க. இப்போ இந்த நீள்வட்டத்துக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ ஷேர் பண்ணிடுங்க. டன். இவ்வளோ தான் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா பிளைன். ஸோ இப்போ இது நமக்கு தேவையில்லை, இது நான் சும்மா ஜஸ்ட் அந்த ஆறு எப்படி ஓடுது அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறதுக்காக போட்டிருந்தேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிரம்மபுத்திரா சமவெளி அப்படிங்கிற பிரம்மபுத்திரா பிளைன். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம பேர் எழுதிடலாம். இப்படி பேர் எழுதிக்கோங்க. இதுதான் வந்து 3வது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் டெசர்ட் அல்லது தார் டெசர்ட். ஸோ பாலைவனம் அப்படின்னா ராஜஸ்தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ பாலைவனம் எங்கே இருக்குது அப்படின்னா இதோ இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7 திமிழ் மாதிரியான ஒரு பகுதி இங்கே இருக்கும், சரிங்களா? இதுதான் வந்து தார் பாலைவனம் அப்படின்றது. ஸோ இங்கிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இதில் இந்த பாதி பக்கத்தில் என்ன பண்ணுங்க ஒரு சின்ன டாட் வச்சுக்கோங்க. இப்போ இது 2 என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே ஒரு குழுவாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ இது ஃபுல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க.
இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டெசர்ட் அல்லது தார் டெசர்ட் அப்படின்னு பேர். ஸோ இங்கே பேர் எழுதிக்கோங்க, தார் டெசர்ட் அல்லது இந்தியன் டெசர்ட், எப்படி வேணாலும் பேர் எழுதிக்கலாம் நாம. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டெசர்ட். ஸோ இந்த 3 பிளைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளைன்ஸ், சரிங்களா. ஸோ இதில் இந்தியன் டெசர்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இது எங்கே இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட இதில் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாக இருக்கும், சரிங்களா இது. ஸோ அதே மாதிரி கங்காட்டிக் பிளைன் பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலே மிகப்பெரிய சமவெளிகள் அப்படின்றது எது அப்படின்னா எந்த ஆறு உருவாக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது வந்து கங்கை ஆறு அப்படின்றது தான், சரிங்களா. பிரம்மபுத்திரா சமவெளிகள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா வெட்லாண்ட்ஸால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும் நிறையாவே, சரிங்களா. சதுப்பு நில பகுதிகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சதுப்பு நில பகுதிகள் இந்தியாவில் மிகப்பெரிய சமவெளி. தார் டெசர்ட் பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இடையில இருக்கக்கூடியது 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக இருக்கும். இதுதான் வந்து இந்தியாவோட பிளைன்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அடுத்தது பிளாட்டியூஸ் அப்படின்றது. இதே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸோ இந்தியாவோட பிளாட்டியூஸ் அப்படின்றத வந்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவோட பிளாட்டியூஸ் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 தான் இருக்குது. ஒன்று மால்வா பிளாட்டியூ, இன்னொன்று சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, இன்னொன்று டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3ஆக பிரிக்கிறோம். மால்வா பிளாட்டியூ அப்படிங்கிறது மால்வா பீடபூமி, சோட்டா நாக்பூர் பீடபூமி, டக்கானா பீடபூமி அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக நம்ம போடலாம், சரிங்களா. அது இந்தியாவுடைய நார்த் சைடு இருக்கக்கூடிய பகுதிகளை எடுத்துட்டோம் அப்படின்னா நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அப்படின்னு பிரிக்கிறோம். இது சவுத் இந்தியா, மேலே உள்ளது நார்த் இந்தியா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியாவுடைய சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் மத்திய உயர்நிலை பகுதிகளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவோம். சமவெளிகள் அப்படின்றது ரொம்ப சமமான ஒரு பரப்பாக இருக்கும். பீடபூமிகள் அப்படின்றது சமவெளியை விட கொஞ்சம் உயரம் அதிகமானதாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா காணப்படும், சரிங்களா. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீடபூமிகள் அப்படின்னு சமவெளிகளை விட கொஞ்சம் உயரமான பகுதிகளாக இருக்கக்கூடியதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபர்ஸ்ட் மாலவ பீடபூமி, மத்திய உயர்நிலைகளுடைய மேற்கு பகுதி மாலவ பீடபூமி, கிழக்கு பகுதி சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை போட்டுருவோம் ஃபர்ஸ்ட். ஸோ உங்களோட மேப்பில் பாருங்க, பெரும்பாலான மேப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி இடையில வந்து இந்தியாவோட டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு ஒரு லைன் போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாமனா நோ ப்ராப்ளம். சில மேப்பில் கொடுத்துருப்பாங்க, சில மேப்பில் இந்த லைன் இருக்காது. இது டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், சரிங்களா. கடற்கரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைனுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேற்கு பக்கத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் மாலவ பீடபூமி அப்படின்றது. ஸோ இந்த பகுதியில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நீள்வட்டம் போடுங்க, ஓவல் ஷேப் நல்லா பெருசாக போட்டு என்ன பண்ணுங்க இந்த மாதிரி லைன் பண்ணுங்க. பண்ணியாச்சா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மால்வா பிளாட்டியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா. மாலவ பீடபூமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பகுதியில் போட்டுக்கலாம், சரியா. மாலவ பீடபூமி பார்த்தோம் அப்படின்னா மேற்கு பகுதியில் ஆரம்பிச்சு கிழக்கு நோக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீண்டு போகக்கூடியது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பகுதியில் இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாம வந்துட்டு பண்டல்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய நீச்சி கிழக்கு பக்கம் போகும்போது இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பகல்கண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா. இது மாலவ பீடபூமி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி. ஸோ சென்ட்ரல் ஹைலாண்டுடைய ஈஸ்டர்ன் சைடு கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய மத்திய உயர்நிலை பகுதிகள். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் அழிக்க வேணாம், அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா போகும்போது நான் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக அழிச்சு காட்டுறேன். இந்த ஏரியாவில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பெரிய நீள்வட்டம் போடுங்க. ஸோ நீள்வட்டமானது இங்கே பார்டர் டச் ஆகக்கூடாது, இது ரெண்டுக்கும் கேப் இருக்கணும், இது ரெண்டும் ஜாயின் ஆகிடக்கூடாது, நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு இதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா கோடு போட்டுருங்க. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா பேர் எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இது என்ன அப்படின்னா இந்த ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா இரும்புத்தாதும் நிலக்கரியும் அதிகமாக கிடைக்குது. இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சோட்டா நாக்பூர் பீடபூமி எதுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இரும்புத்தாது நிலக்கரிக்கு பெயர் பெற்றது, சரிங்களா. இது வந்து இது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயங்கள் போட்டாச்சு. அடுத்தது அப்புறம் பார்த்தோம்னா டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க, சரிங்களா. தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமியுடைய வடிவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப். இப்போ சவுத் இந்தியாவுக்கு வருவோம். இது அப்படியே நம்ம கை வச்சு மறைச்சு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல தெரியும் இல்லைங்களா. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தக்கான பீடபூமி, டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஈஸியாக நம்ம போடலாம், ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ பாருங்க சிம்பிளாக போடலாம், ஈஸியாக போடலாம் நம்ம. ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் பண்ணுறோம், கோடுகளை போடுங்க. இதுக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா பேர் எழுதிக்கலாம் நம்ம. இது வந்து டெக்கான் பிளாட்டியூ, தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லி பேர். இதனுடைய ஷேப் பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க, சரிங்களா. இதை வந்து மறந்துட வேண்டாம். இது வந்து முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடியது, ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 பீடபூமிகள், ஒன்று மால்வா, இன்னொன்று சோட்டா நாக்பூர், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தக்கான பீடபூமி.
கண்டுபிடிச்சிடலாம். இந்த பக்கம் உள்ளது வலது கண், இடது கண், அதுக்கு கீழே ஒரு வாய் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ பிளாட்டியூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 2 கண்ணும் ஒரு வாயும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மேற்கு பக்கம் உள்ளது பார்த்தோம் அப்படின்னா மால்வா பீடபூமி, கிழக்கு பக்கம் உள்ளது பார்த்தோம் அப்படின்னா சோழ நாகூர் பீடபூமி, அதுக்கு கீழே உள்ள வாய் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதுதான் வந்து மேப் நம்பர் 5 நாம தெரிஞ்சுக்கிட்டது. சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த மேப் நம்பர் 6. ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெடியாக போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.